சட்லஜ் நதியில் கார் கவிழ்ந்த விபத்தில் மாயமான சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமியை தேடும் பணி 7வது நாளாக தொடரும் நிலையில் வெற்றி துரைசாமியின் உடல் எடையை ஒத்திருக்கும் மனித வடிவிலான பொம்மையை நதியில் வீசி அதன் போக்கில் தேடுதலை தொடரும் முயற்சியில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், முழு விவரம். கனிமொழி, வணக்கம். சட்லஜ் நதியில் கார் கவிழ்ந்த விபத்தில் மாயமான சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமியை தேடக்கூடிய பணி 7வது நாளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதில் இந்திய ராணுவ படையினர், அதே போல கடற்படை சேர்ந்தவர்கள் மற்றும் நீச்சலில் மிகவும் நிபுணத்துவம் பெற்றவர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் என பல துறையை சார்ந்தவர்கள் தொடர்ந்து அவரை தேடக்கூடிய பணியிலே ஒரு வாரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த தேடக்கூடிய பணி என்பது 7வது நாளை எட்டி இருக்கக்கூடிய நிலையில் ஒரு புதிய முயற்சியை அங்க இருக்கக்கூடிய நிபுணர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். அதாவது சுமார் 80 கிலோ எடை இருக்கக்கூடிய, அதாவது வெற்றி துரைசாமியினுடைய உடலின் அந்த வெயிட், அதாவது அவருடைய உடல் எடைக்கு நிகரான ஒரு பொம்மை ஒன்று செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பொம்மை அந்த நீரிலே வேகமாக சென்று அந்த இடத்தில், அதாவது அவருடைய கார் எந்த இடத்தில் கவிழ்ந்ததோ அதே இடத்தில் அவரது உடல் என்பது அங்க இருக்கக்கூடிய 2 நபர்கள் மூலமாக அந்த பொம்மை என்பது தூக்கி வீசப்படுகின்றது. அந்த உடல் எந்த இடத்தில் சென்று சேர்கின்றது, அதாவது அந்த பொம்மை என்பது எங்கே சென்று சேர்கின்றது, கடலில் அந்த நதியினுடைய அந்த நீர்பரப்பில் குறிப்பிட்ட ஒரு இடத்தில் வேகமாக தூக்கி வீசப்பட்டால் அது நதியினுடைய போக்கிலேயே சென்று எந்த இடத்தில் சென்று நிற்கின்றது என்று பார்க்கின்றார்கள். ஏனென்றால் சென்று அருகில் இருக்கக்கூடிய அந்த பாறைகள் அங்கே ஏதேனும் அந்த பொம்மை சிக்கிக் கொள்கின்றதா, அல்லது அந்த ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சட்லஜ் நதியில் அப்படியே அடித்துக் கொண்டு சில கிலோமீட்டர் தூரம் வரை செல்கிறதா என்பதை அவர்கள் ஆய்வுக்கு உட்படுத்துகிறார்கள். அதே அளவு, அதாவது வெற்றி துரைசாமியினுடைய உடலுக்கு நிகரான ஒரு உருவத்தை பொம்மையாக செய்து அதன் மூலமாக இந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள். நீரில் மூழ்கியவர்கள் அல்லது நீரில் விபத்தில் எதிர்கொண்டவர்கள் மீட்பதற்கு இது போன்று நிபுணர்கள் இது போன்ற பணிகளை செய்வது நாடு முழுவதுமே பல இடங்களில் இதற்கு முன்பு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையிலே ஒரு புதிய முயற்சியிலே அவரை தேடக்கூடிய பணியிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து 7வது நாளாக அவருடைய நிலை குறித்து அறிவதற்காக தொடர்ந்து வெற்றி துரைசாமியை தேடுவதற்கான அந்த பணிகள் நடைபெற்று வரக்கூடிய ஒரு புதிய முயற்சியின் மூலமாக தற்போது அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் முடிக்க தொடர்ந்து இந்த பணிகள் நடைபெறும் என்றும் இரவு பகலாக நடைபெற்று வரக்கூடிய பணி இன்னும் தீவிரப்படுத்தப்பட்டு வேகமாக நடைபெறுவதாகவும், ஏற்கனவே துணி, அவரது செல்போன் போன்ற பொருட்கள் எல்லாம் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில மேற்கொண்டு அவரை தேடக்கூடிய பணி என்பது தீவிரப்படுத்தப்படும். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.